சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி முதல் கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை ஏறத்தாழ ஒரு 66 நாட்கள் மகர ராசிக்கு 7வது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகம் பெறப்போகிறார். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பாராமல் நடக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள், மாத கிரகங்கள். சூரியனை நெருங்கிய சஞ்சாரம் செய்யக்கூடியது புதன், சுக்கிரன். மகர ராசிக்கு புதன் யார் என்றால் 6, 9ஆம் வீட்டிற்கு அதிபதி, சத்துரு பாக்கிய அதிபதியாக புதன் வருகிறார். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிற்கால வயதில் புதன் திசை வரும். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், திருவோண நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் பிற்கால வயதில் புதன் திசை வரும். மகர ராசிக்கு சத்துரு பாக்கியம் இரண்டையும் கொடுக்க கடமைப்பட்டவர் புதன். மகர ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தந்தைக்கு நோய் நொடி, கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துவிடும். தாத்தா, அப்பா, மகன் தொடர்ச்சியாக ஒருவரை ஒருவர் சாபம் விட்டுக்கிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் இருக்கும். 7 ஜென்ம சாபம் இந்த மகர ராசிக்காரர்களுடைய வம்சத்தில் உண்டு. அது ஏனென்றால் புதன் சத்துரு பாக்கியாதிபதியாக வருவதனால். புதன் இரட்டை தன்மை கொண்ட கிரகம். இப்படியும் மாறும் அப்படியும் மாறும். காலத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பேச்சுவார்த்தையை மாற்றிக்கொள்வது. சொல் அழிஞ்சா சொத்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன சொல்ல அழிஞ்சு அதன் மூலமாக பரம்பரை பகை வரக்கூடிய அமைப்பும் மகர ராசி என்பதுடைய வம்சத்தில் உண்டு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருந்தார் என்றால், எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருந்தால் சொத்துக்கள் வழியில் பகை, கடன், போட்டி, பொறாமை ஏற்படும். தந்தை மகனுக்குள் ஒற்றுமை வராது. கடைசி வரை சொத்து மூலம் பிள்ளைகள் வழியில் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு நிம்மதி இருக்காது. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்த புதன் சுக்கிரன் ஒரு ராசி கட்டத்தில் கூட்டணி சேர்ந்தார். புதன் சுக்கிரன் ஒரு ராசி கட்டத்தில் கூட்டணி சேர்ந்திருந்தால் பூரிய சொத்துக்களை பாக பிரிவினை செய்யங்காட்டியும் உங்களுக்கே கூட காலங்கள் கடந்துவிடும். 40 வயது, 50 வயது, 60 வயதுன்னு பூரிய சொத்துக்களை அண்ணன் தம்பி பங்காளிகளிடமிருந்து பாக பிரிவினை செய்யங்காட்டியும் படாத பாடுபட வேண்டும். பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெறக்கூடிய நிலையும் புதன் சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்திருந்தால் ஏற்படும். புதன் சுக்கிரன் கூட்டணி மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் நன்மை தராத அமைப்பு. மகர ராசி அன்பர்கள் எதிரியிடம் சமரசமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள். பிள்ளைகளிடம், பங்காளிகளிடம் கடும் பகையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். புதன் அப்படின்னா இரட்டை தன்மை, கணக்கன், சுயபுத்தி, கமிஷன், வாக்கு, பேச்சு, தொழில், ஆசிரியர், ஜோதிடம், நன்றாக யோசித்து செயல்படுவது. புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. ஒருவர் வீரியத்தன்மையோடு ஒழுக்கமாக இருந்தால் உடல் பலமாக நீண்ட ஆயுளுடன் வாழலாம். அந்த நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. புதன் நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், பேச்சு குளறுபடியை ஏற்படுத்தக்கூடியவர். ஓரிடத்துல இருந்து மற்றொரு இடம் நகராமல்
உடலை வந்து செயலிழக்க செய்யக்கூடியவர் இந்த புதன். அப்போ வந்து உங்களுக்கு புதன் வலிமையாக இருக்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு உடலில் வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனை, பேச்சு குறைபாடு இப்படிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் உண்டு. கடந்த 66 நாட்களாக 7வது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே சத்ருஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் போது உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழியிலோ உங்கள் பிள்ளைகள் வழியிலோ அல்லது மாமா மச்சான்கள் வழியிலோ இது ஒரு கடும் பகை விரோதங்களை சந்தித்திருக்கக்கூடும். கோச்சாரத்திலே 7ஆம் வீட்டில் புதன் வரும்போது ஒரு கலகமான நிலை, குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, எடுத்த காரியங்கள் தடை ஏற்படும். நீங்கள் செல்கின்ற காரியங்கள் தடை தடுமாற்றங்களை தான் ஏற்படுத்தியிருந்திருக்கும். மகர ராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டமாதிபதி சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது ஆவணி மாதம் 15 முதல் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறது. மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று ஜோதிடத்தில் பழமொழி உண்டு. புதன் மறையும் போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் தடை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். படிப்பில் வந்து வெற்றி பெறலாம். இப்போ வந்து 8வது வீட்டிலே சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதலாம். அரசு தேர்வில் உடனே வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. 6ஆம் வீட்டின் அதிபதி 8வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம். இதுவரை உங்களுக்கு வந்து பண பற்றாக்குறையாக இருந்துச்சு, இனி பண பற்றாக்குறை நீங்கும். கொடுத்த பணம் திரும்ப வரவே வரல, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்த பணம் ஏமாந்த பணம் மகர ராசி என்பளுக்கு திரும்ப கிடைக்கும். 8வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பளுக்கு ஏமாற்றங்கள் நிவர்த்தி ஆகிறது. கமிஷன், புரோகர், தரகர்கள் முதலீடு இல்லாமல் நீங்கள் வந்து முதலீடு இல்லாத தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்மட்டி வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆவணி மாதம் 24ஆம் தேதி வரை கேது பகவானுடைய மக நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை வழி உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பாக விட எதிர்வாதம் இல்லாமல் மகர ராசி என்பவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள், திதி கொடுக்கக்கூடியவர்கள் விடுபட்ட காரியங்களை வந்து செய்து முடிக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆவணி மாதம் 24ஆம் தேதி வரை, ஆவணி 24ஆம் தேதி முதல் சுக்கிர பகவானுடைய போர நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பவர்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சொத்துக்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். 8வது வீட்டிலே சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பளுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் உள்ளவர்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள் அதெல்லாம் வந்து சமரசமாக பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு கால நேரமாக இருக்கிறது. நீங்கள் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல்லாம் தீரக்கூடிய அமைப்பு மகர ராசி என்பளுக்கு உண்டு. சனி பகவானுடைய பார்வையில் புதன் சூரியன் அமரும்போது மகர ராசி என்பளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பலமாகும். ஒரு சிலருக்கு வந்து இதை கெட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி, பேச்சில் குளறுபடி இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் என்றாலே கை கால் நடுக்கத்தை கொடுக்கக்கூடியவர், நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர். முதுகுவலி, மூட்டு வலி, கை கால் எலும்பு வலி இப்படிலாம் கொடுக்கக்கூடியவர் புதன். உடலில் நோய் நொடி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். மகர ராசிக்கு 8வது வீட்டிலே சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. தந்தை வழி உறவுகளிடம் மகர ராசி என்பளுக்கு ஒரு ஒற்றுமை, அந்நியோன்யம் ஏற்பட போகிறது. புத அதியோகம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது. மகர ராசி என்பளுக்கு இனிமேல் வந்து எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.